இப்போ அரவணைத்தல்ன்ற பேரில் ஒரு கூட்டம் உருவாத்து சரியா? அரவணைத்தல் சரியா? இல்லை. ஒரு கூட்டமாக எல்லோரும் கூட வாழ்கிறதுக்கு போன குழந்தைய பிரித்தது சரியா? அதுவும் இல்லை. அப்போ மனிதன் எப்படி தான் வாழ்கிறது? யாரை அரவணைக்கிறது? எப்படி அரவணைத்து வாழ்கிறது? ஒரு குழந்தைய நான் அரவணைச்சு வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள் குழந்தையாக மாறிடுது. அப்பாவோட அம்மாவோட அரவணைப்பில் இருக்கிற ஒரு குழந்தை என்ன நடக்குது இல்லைன்னா சுயசிந்தனை இல்லாமல் ஆகிடுது. அது பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் தவிக்குது. ஏன்? எல்லாம் யார் பார்த்துப்பாங்க? அப்பா அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிது. சரியா? அப்போ அரவணைப்பு அப்போ தப்பா? ஒரு குழந்தைய பாதுகாப்பு கருதி தூக்கி வளர்க்குறது தப்பா? பாதுகாப்பாக வச்சுக்கிறது தப்பா? ஆனால் ஒரு வயசு எல்லை இருக்குது. எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு வயசு எல்லை இருக்குது. அதுக்காலமாக என்ன பண்ணால் அது? ஆனால் பேசி குழந்தையாக மாறிடுது. தூக்கி வளர்ந்தோடனே என்னை தூக்கிக்கோ, என்னை தோளில் தூக்கி நட, எப்போவுமே என்ன பண்ண என்ன பாதுகாப்பாக வச்சுக்கோ. சுயமாக அது என்னவே பண்ணல. இப்போ அரவணைச்சவர் என்ன நினைப்பார்? அதை இந்த புள்ளியை தப்பாக வச்சுட்டோம் அப்படி தானே? சரி, அரவணைட்டும் பாதுகாப்பாக அப்பா இருக்கட்டும், நான் நல்லா வாழ்ந்துட்டு வருவேன்னு சொல்கிற ஒன்று இருக்கலாம் தானே. விலங்குகள்லாம் அந்த வேலையை செய்யறதில்ல. விலங்குகள்லாம் வேலை செய்யறதில்ல. ஒரு குழந்தை அப்பா தூக்கி வளர்க்குறாருன்னு அடிமையாயிடுது. இன்னொரு குழந்தை அப்பா தூக்கி வளர்க்குறான்றதுக்காக இன்னொருத்தர் என்ன பண்ணுது? எதிரியாகவே பார்க்குது. இப்போ காரணம் பார்த்தா எதிரியாக மாற்றிக்கிறார் கதைங்களில். நாமளே அரவணைப்புனால தான் ஜாதிகளை தேர்ந்து வச்சுக்கிறோம். அன்புன்ற பேரில் அப்பா என்ன ஜாதியோ அதுதான் நம்பன்னு சொல்லுங்கிறோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கல? நம்ம ஜாதியிலன்னே புரியல. நமக்கு அப்பா புரியுறாரு, அப்பாவோட பாசம் புரியுது, அப்பாவோட அரவணைப்பு எனக்கு புரிஞ்சிருக்குது, எனக்கு அது நேர்மையாக இருக்குது. அந்த அரவணைப்பினால் நான் என்ன ஆகிட்டுக்கிறேன்ப்பா? ஜாதியாக மாறிட்டேன். நான் சிந்திப்பேன், நீ ஜாதியில் நான் ஒத்துப்பேன். என்னை அப்பாவை விட எங்கள் அம்மாவை விட என்னை அந்த மதத்தை சார்ந்த ஒரு தலைவர் என்னை அப்படி வழிநடத்தினார். எனக்கு அவர் குறை சொன்னால் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்? கொலை கூட ஒன்றை பண்ணுவேன். என்ன ஆகிறார் அவர்? யாரோ ஒரு மத தலைவர் பேசின பேச்சை கேட்டு எல்லாம் புத்தகத்தை படித்து வாசித்து அவர் இவரை அரவணைக்கலை. இவரவே என்ன பண்ணினார்? அவர் அரவணைப்பு அவரது பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இவர் பூந்துக்குன்னு அது ஒரு சரின்னு கூட்டமாக இருந்துன்னு சண்டையும் முற்படுறார். யாரை புரிஞ்சிக்காம? உண்மையே அல்லது யதார்த்தத்தை புரிஞ்சிக்காம. இப்போ அரவணைப்பு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையும் தருது, ஆனால் பாதுகாப்புங்கிறது ஒரு வளையமும் தருது எனக்கு.